ஓம் நம சிவாய. அனைவருக்கும் சுபதினம். இன்றைய தினம் ஆத்ம சிந்தனையாக நாம் அறிந்து கொள்ள இருப்பது 48 நாட்கள் ரகசியம், உங்கள் வாழ்க்கையை மாற்றும் மண்டல சக்தி. 48 நாட்கள் ஒரு மண்டல விரத ரகசியம். அது எண்ணங்களின் ஆற்றல். இது ஒரு அறிவியல் சார்ந்த விஷயம், மதம் சம்பந்தமான விஷயம் மட்டும் அல்ல. சூரியனிலிருந்து வெளிப்படும் கதிர்வீச்சுகள் சூரிய ஒளியாக நம்மை தொடுவதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் அல்லவா? அதுபோலத்தான் நம் பூமியை சுற்றிலும் உள்ள கோள்கள், நட்சத்திர கூட்டங்கள், இவற்றிலிருந்து வெளிப்படும் கதிர்வீச்சுகளும் நம்மேல் விழுகின்றன. அறிவியல் பூர்வமாக சூரியனின் புற ஊதா கதிர்கள் நம் மீது படுவதால் ஏற்படும் பாதிப்புகளையும், அதே நேரத்தில் சூரிய ஒளியின் மூலம் தான் அனைத்து உயிர்களும் பயன்பெற்று வாழ்கின்றன என்பதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் அல்லவா? அதே போலத்தான் நம்மை சுற்றிலும் உள்ள கோள்களின் மற்றும் நட்சத்திர கூட்டங்களின் கதிர்வீச்சுகளும் நம் மீது தொடர்பு கொண்டுள்ளன என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன, அவை இருக்கும் தூரத்தின் காரணமாகவும் அவற்றின் உருவ வேறுபாடு காரணமாகவும் அவை வெளிப்படும் கதிர்வீச்சுகளின் கதிர்வீச்சுகளின் ஒளி சூரியனின் ஒளியைப் போல் நம் கண்களுக்கு தெரிவதில்லை. இப்படி நம்மை வந்தடையும் கதிர்வீச்சு ஒளிகளுக்கு சொந்தமான நட்சத்திர கூட்டங்களையும் மற்றும் கோள்களையும் 12 ராசி நட்சத்திர கூட்டங்களாகவும் 27 நட்சத்திர கூட்டங்களாகவும் மற்றும் நம் சூரிய மண்டலத்தில் 9 கோள்களாகவும் நம் முன்னோர்கள் கண்டுபிடித்து அதை வகைப்படுத்தி வைத்துள்ளனர். நாம் அன்றாடம் பயன்படுத்தும் தினசரி காலண்டரில் அந்த நாள் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்திற்கு மற்றும் ஒரு குறிப்பிட்ட ராசிக்கு உரியது என்று கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம் அல்லவா? அதுபோல வார நாட்களிலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரகத்திற்கு உரியது என்பதை அதன் பெயர்களை கொண்டே நாம் அறியலாம். ஒரு வருடத்தின் எந்த நாளை எடுத்துக்கொண்டாலும் சரி, அன்றிலிருந்து தொடங்கி சரியாக 48 நாட்களுக்குள் 9 கிரகங்கள், ராசி கூட்டங்கள் மற்றும் நட்சத்திர கூட்டங்கள் இவைகளுக்கிடையே கதிர்வீச்சு ஆதிக்கம் பெற்ற அத்தனை நாட்களும் கணக்கில் வந்துவிடும். எப்படி என்கிறீர்களா? கிரகங்கள் 9, ராசி கூட்டங்கள் 12, நட்சத்திர கூட்டங்கள் 27. இந்த மூன்றையும் கூட்டி பாருங்கள், 48 என்ற எண்ணிக்கை. எப்படி சூரியனின் கதிர்வீச்சு ஒளி இல்லாமல் உலகில் விவசாயமும் இன்னும் பல விஷயங்களும் செய்ய முடியாதோ, அதே போல இந்த 3 கூட்ட அமைப்புகளின் மூலம் வெளிப்படும் கதிர்வீச்சுகளின் ஒளியும் நாம் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் நம் மீது பரவி நம்முடைய செயல்களுக்கு காரணமாக இருக்கின்றது என்பது அறிவியல் சார்ந்த உண்மை. எனவேதான் தொடர்ந்து 48 நாட்கள், அதாவது ஒரு மண்டலம் செய்யும் எந்த ஒரு செயலும் மேலும் மேலும் தொடர்ந்து வெற்றிகரமாக நடக்கின்றன. இதனால்தான் சித்த மருத்துவத்தில் கூட எந்த ஒரு இயற்கை மருந்தையும் ஒரு மண்டலம் சாப்பிட சொல்வார்கள். அப்படி செய்தால் அந்த நோய் நிரந்தரமாக குணமாகும். அதே போல எந்த மதத்தினை சேர்ந்தவராய் இருந்தாலும் தொடர்ந்து 48 நாட்கள் செய்யும் வேண்டுதல்களுக்கும் மற்றவர்களுக்கு தீமை இல்லாமல் கைகூடுகின்றன. நம்முடைய முன்னோர்களான சித்தர்களும் முனிவர்களும் மிக சிறந்த அறிவியலாளர்கள். ஏதாவது ஒரு செயலாலோ அல்லது வேண்டுதலாலோயோ 48 நாட்கள் நம்பிக்கையோடு செய்தால் அவை ஆழ் மனதில், அதாவது சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிவாகிவிடும். மீண்டும் மீண்டும் எழும் எண்ணம் பிரபஞ்சமெல்லாம் பரவி எண்ணம் செயலாக மாற தகுந்த சூழ்நிலையை ஏற்படுத்தும். அதுதான் ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்டும் கூட. இதை எளிய மக்களுக்கு புரிய வைப்பது சிரமம். எனவே நம் முன்னோர்கள் பக்தி மார்க்கத்தில் 48 நாட்கள் விரதம் இருந்தால் அந்த செயல் கைகூடும் என்று எளிமையாக உணர்த்தி இருக்கிறார்கள். எல்லாமே எண்ணங்கள் தான், எண்ணத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை. 48 நாட்கள் நீங்கள் உங்களை மாற்றிக்கொண்டால் உங்கள் வாழ்க்கை தானாக மாறும். நன்றி. நமச்சிவாயம். வாழ்க வளமுடன். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.